Rishwet take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் தீவன மேலாண்மையில் மாற்று முறை பார்க்கும்போது சைலேஜு. இந்த சைலேஜை பங்கருக்கு மாறுதலாக பேரல் மூலிமா போட்டிருந்தோம் பட்ஜெட்டை கம்மி பண்ணுறதுக்காக. இது எந்த மாதிரி முறைகளை பின்பற்றி போட்டிருக்கேன் அப்படின்றதுக்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்க்கும்போது இந்த பேரலுக்கு எந்த மாதிரியான சைலேஜிக் மெத்தடை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பேரலில் இருக்கக்கூடிய சைலேஜ் எப்படி இருக்குது, அதோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ உங்களுக்கு லைவாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு எந்த ஒரு எடிட்டிங்கும் போடாமல் கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் இதை என்னோடய அனுபவங்களை உங்களுக்கு எடிட்டிங்கோடு ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய வாழ்க்கையில் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைமாக சைலேஜை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த எப்படிமா கரெக்டாக சென்டர் வர மாதிரி அப்படியே இந்த இது நல்லா தெரியுற மாதிரி இங்கே இன்னும் கூட கொஞ்சம் பின்னாடி வந்துடு. இப்படி பின்னாடி அப்படியே இரு. இப்படி இந்த இது முழுசாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு வெயிட்டு ஃபுல்லாக இருக்கும். அது வந்துட்டு 4 பேசணும்னா நம்ம போட்டுருக்கோம். மேலேயே ஒரு சில புழு வருது. அப்படி எங்கள் பக்கமாக வாங்க. அடு இது வந்துட்டு தென்னை மட்டை ஊறி போனால் ஒரு வாசனை வரும்ல, இப்போ அந்த வாசனை மாதிரி இருக்குது. இது தண்ணி பூரா அடியில் போய் நிற்கிது. அடியில் போய் நிற்கிது. இப்போ என்னோட கணக்கு இது சரியாக இருக்குன்னு வச்சுக்கோயேன். இது பாதி பேரலுக்காவது சுமாராக இருக்கணும். பாதி பேரலுக்கு கீழே இந்த ஈரம் நிற்க நிற்க அதான் அந்த ஈரம் இதோட நிற்க நிற்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கீழே இன்னும் ரொம்ப கசாடாட்டு இருக்கும். இப்போ இந்த மேலே வந்துட்டு இப்படி இருக்கா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேரல்லே இந்த அடிப்பகுதியில் எல்லாமே ஸ்க்ரூ இருக்குதுல்ல, ஸ்க்ரூ போட்டு அங்கங்கே ஓட்டை போட்டு விட்டணும். பேரலை ஓட்டை போட்டுவிட்டு இதே போல் முத்து சோள தட்டையை அரைச்சி போட்டு மேலே வச்சு நல்லா டைட்டாக மூடிடுறோம். ஸ்க்ரூ வந்துட்டு ஒரு ஓட்டைக்கு 10 ஓட்டை போடும்போது நமக்கு தண்ணி வந்துட்டு டோட்டலாக எல்லாம் வெளியில் போயிடுதா. திரும்ப வந்துட்டு நம்ம இந்த இது சைலேஜ் போட்டு செக் பண்ணிவிட்டு ஓகே ஆன பிறகு என்ன பண்ணணும், அந்த ஸ்க்ரூ ஓட்டை போட்டோம்ல அதே ஓட்டையிலே ஸ்க்ரூவை வச்சு ஏற்றி விட்டு அந்த பேரில் மட்டத்துக்கு வச்சு விட்டு அப்படியே அறுத்து விட்டு அரைக்க விட்டுறணும். அப்படி அரைக்க விட்ற பட்சத்தில் உனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, பேரலும் வேஸ்ட் ஆகாது. திரும்ப வந்துட்டு நம்ம சைலேஜும் எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ இதானா தட்டை வந்துட்டு மேலெல்லாம் ஈரம் அதிகமாகுது, ஒரு சிலது இப்போயே புழு மேயுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சைலேஜ் வந்துட்டு இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ மேலேயே எப்படி இருக்குன்னா அந்த கீழே இன்னும் எப்படி இருக்குன்னு தெரில. ஒரு பேசன் எடுத்துட்டோமா அள்ளி கொட்டிடலாம். அப்படியே பேரில் நவுத்த முடியாது, வெயிட்டு ஃபுல்லாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 6-7 சும்மா தட்டை இதில் நான் போட்டிருக்கேன். அந்த பெரிய பேசனை கூட எடுத்துருவோமா, வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும். ட்ரம்மு வெயிட் அதிகமாக இருக்குது இதில் தட்டை. அப்படியே அள்ளி போடுமா.
நமக்கு வந்துட்டு இப்போ அந்த ஓட்டை இருக்குன்னா அந்த ஓட்டையில் இருக்கிற தட்டை வந்துட்டு காற்று போகாது. ஏன்னா மேலே வெயிட் இழுத்தும் போது அந்த இதில் போய்ட்டு குத்தி அப்படியே காற்று நின்றோம். அந்த கணக்கில் தான் பண்ணணும். இப்போ வந்துட்டு இதில் தண்ணியே எங்கேயும் போகாத அளவுக்கு கணக்கு பண்ணிட்டோம். அடுத்துல தண்ணி போகிற மாதிரி ஒன்று கணக்கு பண்ணி பார்த்துருவோம். தட்டை கலரெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் ஈரம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பாதிக்கு பாதி ஈரம் இருக்குது. இந்த இதில் ஆனால் புழு இன்னும் கீழே ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. மேலே ஆனால் புழு காணோம். மட்டை ஏதோ ஊறி போன மாரி ஒரு வாசனை நல்லா இல்லை. இது சாராய வாசனை மாரி நல்லா வரும். இங்கே ஆனால் ஈரம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. ஒரு பாதிக்கு பாதி ஈரம் தெரியுது. இன்னும் கீழே போக எப்படி இருக்குன்னு தெரில. பார்த்துருவோம் அதையும். ஒரு பேரில் இருக்குங்கன்னா எல்லா மாட்டும் ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும்ல. அடுத்தது அந்த பெருசாக தொட்டி கட்டி அதில் தான் போட்டு பார்க்கணும். முத்து சோளம் ஊனி வச்சுட்டு ஏறி மெதிச்சு இதை டைட் பண்ணேன். இதில் மேப் பகுதியில் தான் 1-2 புழு தெரிஞ்சுது. ஆனால் என் நடுப்புற வர புழு எதுவும் தெரியல. தட்டை ஈரமும் கம்மியாக தான் தெரியுது. அதை விட கீழே நிற்கிது. அதுவும் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். எவ்வளோ ஆழத்தில் எந்த தண்ணி போய்ட்டு சேர்ந்துருக்குது என்னென்னு கணக்கு பார்த்துட்டு வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக போடும்போது ஸ்க்ரூ போட்டு விட்டு கீழே ஓட்டை வச்சு விட்டு அப்படி போட்டு பார்க்குறேன். அதையும் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வராமல் அதை செய்யக்கூடாது. அடுத்தது பெருசாக இந்த செல்லை நீ இப்படியே வச்சுட்டு நான் தூக்கி கொட்டிட்டு நான் அள்ளி போடுறேன். நீ இந்த இது மட்டும் பாரு. நான் அள்ளிக்கிறேன். இந்தாண்டு வந்துடு. கையிலே பொசன்னு வருதுடா. கையில் பொசன்னு வருது. நகம் புட்டுக்கும். கீழே வச்சு போடு. மேலே அந்த இடத்த விட எங்களுக்கு கம்மியாக தான் தெரியுது. எப்படி சார்
கலர் பார்த்தா தங்கமாட்டம் இருக்குது. இது நல்லா இருக்குதாண்ணா. அப்படியே இப்போ மண் போட்டு மேலே காத்தோட்டம் லேசாக கிடச்சிருந்தா கூட மேலே இருக்கக்கூடியது அந்த 2 இன்ச்சு 1 இன்ச்சு கெட்டு இருக்கும். இப்போ கீழே காத்தோட்டமே கிடையாது, இல்லை கப்புன்னு கிடக்குது. கீழே தண்ணி மட்டும் நிற்காமல் இருக்குதுன்னா இது சூப்பராக இருக்கும். இப்போ அந்த இது இதை உங்களுக்கு வச்சு பார்க்கலாம் என்ன தான் செய்யறாருன்ட்டு. எது இது திங்கிறாடுலான்னு பார்ப்போம். ம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் டம்மில் போடு. அப்படியே கூடவா இங்கே அப்படியே அடி. ஓகே, ஏய் அடி கருவா. நல்லா தான் இருக்க மாட்டேது, எல்லாம் கரெக்டாக எடுக்குது. எல்லாமே இவ்வளோ பொறுக்கிறாடுவ. ஏய் கழுத்து யாரு எழுந்திருக்கிற? அப்படியே காட்டு வாங்கிட்ட. எங்கே பக்கெட் வச்சேன்? இங்கே இருக்குதா? இந்த திங்கிதாடுது அள்ளி வச்சு ஆகும்ல சாந்தி. ஆ இது வேண்டாமா, கீழே அவ்வளோதான் இதாகிடுச்சு.
இது நாத்தங்கத்தான் எதுவுமே இல்லை, மூந்து பாறேன். அதை திங்கும். நல்லாவே இருக்குது. சாயந்தரம் கூட அள்ளி போட்டுக்கலாம். இல்லை கீழே எவ்வளோ ஆழத்தில் எது இருக்குது என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாம். அப்போ அள்ளி இங்கே கொட்டி வை. சரி அள்ளி இந்த பக்கெட்டில் அப்படியே வச்சிடலாம். அது வேற மேலே ஒரு 2 இன்ச்சு குறைச்சிட்டு எடுத்து மாட்டு வச்சிருந்தா கூட தின்றுக்க மாட்டேது. தேவையில்லாம 5-6 இப்போ பக்கெட் மேலே கொட்டினது தான் நான் அப்படியே அள்ளி போடுறது. குப்பை குடியில் கொட்டிட்டேன். அதான் அதெல்லாம் அள்ள முடியாது, இறச்சி விட்ட மாரி கொட்டிட்டேன். மேலே ஒரு வேஷம் இருக்குது. எங்க அதெல்லாம் அதாகாது, வேணாம் விடு. இது 6-7 சொம்ம தட்டாது. கீழே எந்த அளவுக்கு தண்ணி நிற்குது என்னன்னு பார்த்துட்டா வேற முடியுது. இந்த மாரி செய்யும் போது முத்து சோள தட்டையில் மாடு பாலும் நல்லாயிருக்கும். தீனி இருக்கிற நேரம் எல்லாமே குறையும், மாடு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கு, இது வரைக்கும் நல்லா இருக்குது. கீழே எப்படி இருக்குன்னு தெரியல. ஆட்டிதுங்க வேணாம், தண்ணி அப்புறம் இந்தாண்ட வந்துருச்சுன்னு வச்சுக்க. கீழே தண்ணி சொல்ல முடியாது, கீழே போனால் தான் தெரியும். இதில் தண்ணி தெளித்து தான் அதுங்கண்ணே, உப்பு தண்ணி தெளித்து அந்த இதில் இப்போ எழுதியிருக்கேன் உப்பு தண்ணி தெளிச்சிருக்கேன்ட்டு. மருந்து அடிக்கிற மிஷினில் இருந்து கனெக்ஷன் கொடுத்து அந்த இது இங்கே தூவுற மாதிரி அடிச்சு விட்டு தண்ணி மொண்டு ஊற்றினா அதிகமாக போயிடுன்ட்டு அரைக்க அப்படியே உப்பு தண்ணி. கழுவுலையா மிஷினை? கழுவுலையா மிஷினுக்குள்ளே டைரெக்டாக டியூப் சொறி விட்டு அப்படி தீங்க விட்டேன். நீ எப்படியும் கலைக்குள்ளே அடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால் டியூப் சொறி விட்டு நேரடியாக தீங்க விட்டேன். மோட்ரு வாட விட்டு நேரடியாக தண்ணி வர மாதிரி. மதியத்துக்கு தீனிக்கு போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்குது. எடுத்து விட்றா இருமா, அப்போ தான் கொஞ்சம் இரும். அடியில் போக சாராய வாசனை வருது. கீழே டம்மை சாய்ச்சி விட்டார்ல. சாய்க்கிறதுக்கு இல்லை, கீழே ஒரு வேளை தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம சாய்ச்சோம்னு வச்சுக்க, தண்ணி ஒரு பக்கம் வந்துச்சுன்னா எவ்வளோ இருந்ததுன்னு அளவு தெரியாதுல்ல. தண்ணி இவ்வளோ தண்ணி நிற்கிதுன்றது ஒரு கணக்கு தெரியாமல் போயிடும். தண்ணி இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் தட்டை. இப்பயே பக்கமாக அந்த டன்னு ஒரு ஜான் தான் முனக்குன்னு இருக்குன்னு ஈரம் எதுவும் காணும். கொஞ்சம் நோண்டி பாரு ஒருத்தாள். அடியில் போய் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு தண்ணி இருக்குது. கூட கீழே இருக்க தண்ணியில் புழுகில் எதாவது இருக்குதா? காற்று ஓட்டம் போனால் தான் புழு வரும். இது வரைக்கும் புழுகுழு எதுவுமே இல்லை. கீழே மேலே மட்டும் சும்மா ஒரு புழு 2 புழு தெரிஞ்சுது. அப்படின்னா அந்த இதில் லேசாக அந்த சைடில் போதில் காற்று படுதா போட்டதில் அதில் போகிற 1-2 காற்றுக்கு ஏதோ புழு லேசாக ஏறி இருக்கும் போல். மேலே கீழெல்லாம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை, தங்க மாட்டுறது. அப்படியே இதுக்கும் வித்தியாசம் பார்ப்போம் எப்படி இருக்குது. இது கரிசட்டி மாதிரி இருக்குது, இது தங்க மாட்டுறது. இப்போ இந்த இது பேரலில் போட்டது ஓகே, சாக்கில் போகிறத விட இது கரெக்டாக இருக்குது. கீழே தண்ணி தேங்காதுக்கு மட்டும் ஸ்க்ரூ போட்டுவிட்டு சுற்றிலே அங்கங்கேயும் ஒரு ஓட்டை போட்டுவிட்டு எடுத்துகிட்டுன்னு தண்ணி சுத்தமாக தேங்காது. அதுமாரி சிமெண்டி மாதிரி இதுங்கணும். இப்போதைக்கு இந்த பேரலில் இன்னொரு சாம்பிள் போடுனுங்கிறேன். இதை போட்டுக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்டியில் பாரு அந்த மூலையில் தொட்டி கட்டணும். மொத்தம் 3 விதமான தொட்டி கட்டணும். 3 விதமான தொட்டி கட்டி 3 இதில் 3 விதமாக போடணும்.
அதை வந்துட்டு போட்டு பார்த்தா தான் எந்த அளவுக்கு இருக்குது என்னன்னு தெரியும். ஒரு இதில் செலவு 10 ரூபா சேர்த்து போகும், சிமெண்ட்டி சுற்றிலையும் பூசுகிற மாதிரி இருக்கும், ஒரு இதில் பூசாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு 3 விதமான தொட்டி கட்டணும். ரொம்ப பெருசாக கட்டக்கூடாது தொட்டி, கரெக்டாக நம்ம நெஞ்சு உயர அளவுக்கு போட்டுவிட்டு, இருக்கிற கல்லுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன், நெஞ்சு உயர அளவுக்கு போட்டுவிட்டு ஒரு 3 அடி தூரம் 4 அடி தூரம் போட்டால் போதும், ரொம்ப பெருசாக தேவையில்ல. அந்த இதில் என்ன கணக்கு அதுதான் கடைசி வரைக்கும் கணக்கு. இவங்க விட்டு மேலெல்லாம் நிறைய பேர் மண் போட்டு முடுறானுங்க. ஒரு சிலர் மண் போடாமல் சைக்கிள் டயர் மாரி, எப்படி சொல்கிறது, பைக்கு டயரு இந்த மாதிரி டயரை கூட மேலே வச்சு இதுங்கிறானுங்க. மொத்தத்தில் அமைக்கும் காற்று தூக்காத மாரி. அதெல்லாம் ஒரு இதுவும் அந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு இதாகுதுன்ட்டு. மண் போடும்போது அது நமக்கு சிரமமாகவே இருக்கும். நாளைக்கு எடுக்கும்போது கூட மண்ணை பார்த்து விலைக்கு விட்டு எடுக்கணும். மண் அப்புறம் தீனியில் கலக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். சரி, இந்த இதை மட்டும் தூக்கி குப்பை குழியில் கொட்டிடலாம் பழசை. பரவாயில்ல, இது நான் எதிர்பார்த்த மாரி ஓரளவு வந்துருச்சு. ஆனால் நான் கொஞ்சம் மோசமாக எதிர்பார்த்தேன். இதை எப்படியும் இவ்வளோ தண்ணிக்காவது நிற்க ஒரு பக்கெட்டுக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 2 இன்ச்சு தண்ணி தான் நிற்கிது. இது மருந்தடிக்கிற மிஷினில் தண்ணி தெளித்ததுனால தண்ணி கம்மியாக தான் பிடிச்சிருக்கு. தண்ணி கம்மியானா அந்த ஒரு பேரல் அடிக்கிற வரைக்குமே 2 லிட்டர் தண்ணியே நம்ம தான் 2-3 லிட்டர் தண்ணியாக தான் இருக்கும். அவ்வளோ தண்ணி தான் அதில் விட்ருக்கேன். அதனால் வந்துட்டு மருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கோம். தண்ணியும் கம்மியாக பிடிச்சிருக்குது. அதனால் ஈரம் அதிகம் இல்லை. தட்டையில் மருந்து அடிக்க நேரடியாக விட்டேன். நான் அதில் விட்டேன். அதெல்லாம் உனக்கு அப்புறம் வீடியோவில் இருக்குது காட்டுறேன். அந்த மாதிரி விடும்போது தான் உனக்கு மருந்து அடிக்கிறது. தண்ணி போகலையா? மிஷினுக்குள்ளே தண்ணி போகாது. டேரெக்டாக மோட்டருக்குள்ளே போகிற பைப்புக்குள்ளே அங்கே சொறி விட்டு இப்படியே வெளியில் குண்டான் வச்சு அப்படியே எடுத்துக்கிட்டேன். வெளியில் குண்டான்லேருந்து நேராக அந்த இதுக்குள்ளே மோட்டருக்குள்ளே போய் அப்படியே வெளியில் அடிக்க தொடங்கினேன். அந்த மாதிரி அது இது ஓகே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன். அடுத்து உப்பு வேணும்னு சொல்லிட்டு சேர்க்குறோன்னு வச்சுக்கேன். உப்பு சேர்க்க தேவையில்ல. நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கானுங்க. ஒரு வேளை உப்பு சேர்க்கணுன்னு வச்சுக்கேன், அதுக்கு தனியாகவே மோட்ரு அந்த மிஷினுக்கு வருதுல்ல, அந்த மோட்டரை மட்டும் வாங்கி விட்டு நேரடியாக குண்டானில் போட்டுவிட்டு அப்படியே எடுத்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் வேணும்னா. மருந்து அடிக்கிற மிஷினே தேவையில்ல. மருந்து அடிக்கிற மிஷின் வைக்கும் போது நமக்கு வைக்கிறதுக்கு இடம் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையாகுது. அதை அப்படியே போய் கொட்டிடுறேன். கொட்டிட்டு காயத்தை அடுப்பில் போடுறேன். இவன் முழுசாக தின்ட்டாமா, இவளும் முழுசாக தின்ட்டா, இவளும் முழுசாக தின்ட்டா. இவன் நக்கிட்டு இருக்கிறா பேரில், இவளும் முழுசாக தின்ட்டா. இவளும் தின்ட்டா. வெள்ளச்சி மட்டும்தான் லேசாக வச்சுருக்கா. அவளு எல்லாமே முழுசாக தின்ட்டாளுவ. இன்னும் வெள்ளச்சி மட்டும்தான் அப்படியே லேசாக நக்கி நக்கி தின்னுட்டு இருக்கிறா. அவன் என்னமோ தீவனம் குடிக்கிற மாதிரி நக்கிட்டு இருக்கிறா. பொறுக்கிட்ட சோவையை அந்த தண்டு தான் இருக்குது. இது தீவன தட்டுன்றதுனால அந்த தண்டு இவ எப்பயுமே கொஞ்சம் விட்டு வச்சுட்டு இருப்பான். அது இல்லாமல் ஒரு இது ஃபுல்லாக தின்ட்டால, அதனால் கொஞ்சம் மிதப்பு இருக்கும். இவ்வளோ எல்லாமே நல்லா சாப்பிட்டாளுவ. இவ லேசாக வச்சுருக்கா. நண்பா, இப்போ போட்டிருக்கக்கூடிய மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சைலேஜ் வந்துட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு டைம் போட்டிருக்கேன். இது வந்துட்டு தீவனப்புல் சைலேஜு. நான் கூட எடுக்குமோ எடுக்காதான்னு நினச்சேன். சாம்பிளே நல்லபடியாக வந்திருக்குமோ வந்திருக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடு தான் எடுத்தேன். பட் மேலே வந்துட்டு ஒரு 2 இன்ச்சு மோசமாக இருந்தாலும் கீழே போக போக நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த மாடு ஓரளவு சாப்பிட்ருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ நான் போட்டு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே மாட்டு சாணம் வந்துட்டு அதிகமாக இருந்ததுனால வந்துட்டு இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு தீனி இதாகிடுச்சு. எல்லாமே எதிர்பார்த்ததை விட நல்லாவே சாப்பிட்டுட்ருக்கு. அடுத்தது இதில் வேறு மாதிரி ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.